லப்பர் பந்து படத்துக்கான ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிட்டு ட்ரெய்லர் பார்க்க நல்லா இருக்கு. தமிழரசன் பச்சைமுத்து டைரக்ஷன்ல கரிஷ் கல்யாண், அட்டகத்தி தினேஷ், சஞ்சனா நடிக்கிறாங்க. ஷேன் ரோல்டன் மியூசிக் பண்றாரு. படம் அடுத்த மாசம் ரிலீஸ் ஆகும். சசிகுமாரோட நந்தன் படம் செப்டம்பர் 20 ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. நிலவுக்கு என்மேல் என்னோட கோபம் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கான ஒரு புது போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. புஷ்பா 2 படம் டிசம்பர் 6 ரிலீஸ் ஆக போகுது. இப்ப படத்தோட ரிலீஸ் ரீகன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. 100 days to go புஷ்பா 2னு போஸ்டர்ல மென்ஷன் ஆயிருக்கு. சோ படம் போஸ்ட்பாண்ட் ஆக போறதா ஒரு நியூஸ் வந்துச்சுல, அந்த நியூஸ் பொய்யுங்கிறத இவங்க இந்த போஸ்டர் விட்டு கன்ஃபார்ம் பண்றாங்க. விடுதலை 2 படத்தை டிசம்பர்ல கொண்டு வர டாக்ஸ் போறதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. இன்னும் படத்துக்கான ஷூட்டிங் ஃபுல்லா முடியல. இன்னும் ஒரு ஷெட்யூல் இருக்கு. இந்த ஃபைனல் ஷெட்யூல் ஷூட்டிங் அடுத்த மாசம் ஃபர்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகும். வேட்டையன் படத்துக்கான ஃபுல் ஷூட்டிங் இப்ப முடிச்சிட்டாங்க. படத்தோட பேட்ச் ஒர்க்கும் சேர்த்து. சோ படம் அக்டோபர் 10 வந்துரும். ரிலீஸ் டிலே ஆகாது. அண்ட் இப்ப வேட்டையன் மூவிக்கு மஞ்சு வாரியர் டப்பிங் பேசுற மாதிரி ஒரு சில போட்டோஸும் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிளும் சீக்கிரமா வரப்போகுது. கூலி படத்தோட ஸ்டார் கெஸ்டை இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மஞ்சுமல் பாய்ஸ்ல வந்த ஷோபின் கூலி மூவில நடிக்க போறாரு. இவரோட கேரக்டர் நேம் தயால். தி கோட் படம் நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல வரத பத்தி இப்ப பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. அர்ச்சனா கல்பத்தி டைரக்டா அங்க போய் பேசுறாங்க. சோ இந்த மீட்டிங் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதுன்னா அதை அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மல்டிபிளெக்ஸ்ல வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. என்ன ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சூர்யா 44 மூவில ஸ்ரேயா ஒரு சாங்குக்கு வந்து டான்ஸ் ஆடினதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. ஷெரீன் தான் இந்த சாங்கு கொரியோகிராஃபி பண்ணிருக்காரு. சோ இது மூலமா என்ன தெரிய வருதுன்னா ஸ்ரேயாவும் இந்த மூவிக்குள்ள இருக்காங்க. கங்குவா படத்தோட ரிலீஸ் டேட்டை இந்த வாரம் அனௌன்ஸ் பண்ணுவாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படி எந்த நியூஸும் இது வரைக்கும் வரல. நான் அனௌன்ஸ்மெண்ட் வந்தா சொல்றேன். சூர்யா 44ஓட ஷூட்டிங் முடிஞ்சுதான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஷூட்டிங் இன்னும் முடியல, போய்கிட்டு இருக்கு. தளபதி 29 மூவில சண்முக பாண்டியன் நடிக்க போறதா சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த நியூஸ் வந்திருக்கு. நானுமே கூட ரீசெண்டா இதை பத்தி சொல்லிருப்பேன். இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, ஆனா நியூஸா வந்திருக்கு. மோஸ்டா அதுக்கு வாய்ப்பும் இருக்கு. டிமாண்டி கல்யாணி 3 பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. படம் இப்ப ஓரளவுக்கு நல்லாவே போகுது. சோ ஃபியூச்சர்ல அதுக்கு பார்ட் 3 வரும். ஆனா அது கொஞ்சம் டைம் ஆகும். தமிழ்நாட்டுல 4 மணி ஷோ பெர்மனண்டாவே பேனானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆமா, அப்படிதான் அவங்க சொல்றாங்க. இனிமே ஸ்பெஷல் ஷோ எல்லாம் கிடையாதுன்னு. ஆனா கோட் மூவிக்கு ஸ்பெஷல் ஷோ கேட்க போறதா சொல்றாங்க. பெர்மிஷன் கிடைக்குதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன் இது கொடுக்க மாட்டாங்கன்னா, வாரிசு துணிவு டைம்ல உங்களுக்கே தெரியும், நைட்டு 1 மணி ஷோ எல்லாம் போட்டாங்க. அப்போ ஒரு அஜித் ஃபேன் லாரி மேல ஏறி கீழே விழுந்துட்டாரு. அதனாலதான் இதை நிறுத்தினாங்க. ஆர்யா ஹரிகாம்போ வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போதைக்கு அப்படி எந்த அப்டேட்டும் வரல. நான் வந்தா சொல்றேன். எல்ஐசி டைட்டில் ஏன் எல்ஐக்கேன்னு மாத்தினாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அந்த டைட்டில வேற ஒருத்தர் வச்சிருக்காரு. அதனாலதான் இவங்க மாத்தினாங்க. தளபதி 29 மூவில தளபதியோட சம்பளம் எவ்வளோன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. 250 கோடி கிட்ட இருக்குன்னு இப்போதைக்கு சொல்லப்படுது. அட்லியோட அடுத்த படம் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அட்லி அடுத்து இப்போ திரும்ப ஹிந்தில பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமே வந்துரும். லக்கி பாஸ்கரோட ரிலீஸ் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரீசெண்டா தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. படம் தீபாவளிக்கு வரப்போகுது. மங்காத்தா 2 பத்தி வெங்கட் பிரபு அஜித் கிட்ட பேசினதா சொல்றாரு. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. எப்பவுமே மங்காத்தா 2 பத்தி கேட்டா வெங்கட் பிரபு இதான் சொல்லுவாரு. சோ அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் இதெல்லாம் நம்ப முடியாது. ஃபியூச்சர்ல வரும்னு வேணா வச்சுக்கலாம். பொன்னியின் செல்வன் 1ஓட வசூல ஒருத்தர் கேட்டிருக்காரு. 500 கோடி கிட்ட வசூலு. விடுதலை 2 ஷூட்டிங் என்னாச்சு? விடுதலை 3 வேற வருதுன்னு சொன்னாங்கன்னு ஒருத்தர் சொல்லிருக்காரு. ஷூட்டிங் பத்தி இப்பதான் நான் சொன்னேன். அண்ட் இந்த பார்ட் 3 எல்லாம் இப்போதைக்கு கன்ஃபார்ம் கிடையாது. நீக் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு யாரு லிரிக்ஸ்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. தனுஷோட பையன்னு சொல்றாங்க. சுதா கொங்கரா சிவகார்த்தி மூவில லோகேஷ் கனகராஜும் ஸ்ரீலீலாவும் நடிக்க போறதா சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆமா, அதுக்கான பேச்சுவார்த்தை போகுது. நான் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா சொல்றேன். கோட் படம் கர்நாடகால வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா ரிலீஸ் ஆகும். ஆனா கன்னடால வராது, தமிழ் வெர்ஷன் தான் வரும். சூர்யா மூவிஸோட ஹையஸ்ட் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் எதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சிங்கம் 2 தான், 122 கோடி. ஜெகதண்டா டபுள்எக்ஸோட பட்ஜெட் 100 கோடின்னு நேத்திக்கு நான் சொன்னேன். இப்போ ஒருத்தர் பட்ஜெட் 60 கோடி தானே ஒருத்தர் சொல்லிருக்காரு. இந்த 100 கோடி பட்ஜெட்டுங்கிறது அபிஷியலா அவங்க சொன்னது. ப்ரொடக்ஷன் செல்ல இப்பெல்லாம் கலெக்ஷன் வேணா ஏத்தி இறக்கி சொல்லலாம். ஆனா பட்ஜெட் கரெக்டா தான் இருக்கும். ப்ரொடக்ஷன் சைட்ல கலெக்ஷனை ஏத்தி சொல்ல மாட்டாங்க. அப்படி ஏத்தி சொன்னா அவங்க தான் டாக்ஸ் கட்டணும். அது அவங்களுக்கு லாஸ். நீங்க தான் சொன்னீங்க. இப்ப ட்ராக்கர்ஸோட ரிப்போர்ட் அபிஷியல் ரிப்போர்ட்னு பிரிச்சு சொல்றீங்க. இதுல எதை நாங்க நம்புறதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் எல்லாம் கரெக்டா தான் இருந்துச்சு. கலெக்ஷன் அதிகமா சொன்னா டாக்ஸ் அவங்க தான் அதிகமா கட்டணும். இது உண்மைதான். ஆனா இப்ப இது மாறி போய் எப்படி இருக்குன்னா, வசூல் அதிகமா சொல்றதையே ஒரு ஸ்ட்ராட்டஜியா இப்ப பண்றாங்க. இருக்கிற வசூலோட இன்னும் அதிகமா சொன்னா ஆடியன்ஸ் இன்னும் தியேட்டருக்கு அதிகமா வருவாங்கன்னு நினைக்கிறாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ராயனுக்கு பார்த்தோம்னா அபிஷியல் ரிப்போர்ட்டுக்கும் ட்ராக்கர்ஸோட ரிப்போர்ட்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருந்துச்சு. ஆனா தங்களானுக்கு பெருசா இருக்கு வித்தியாசம். அதனாலதான் ஒரு சில மூவிஸ் இது டிராக்கர்ஸ் ரிப்போர்ட் மென்ஷன் பண்ணி சொல்றேன். நான் வந்து டிராக்கர்ஸோட ரிப்போர்ட்டை தான் நம்புவேன். சோ இதுல எதை நம்புறதுங்கிறது உங்களோட விருப்பம். அபிஷியல் ரிப்போர்ட்டா டிராக்கர்ஸ் ரிப்போர்ட்டாங்கிறது. ஆனா நான் 2 வசூலுமே உங்ககிட்ட சொல்லிருவேன். நான் மென்ஷன் பண்ணி சொல்றேன். இது அபிஷியல் ரிப்போர்ட், டிராக்கர்ஸ் ரிப்போர்ட்னு. நீங்க எதை வேணா நம்பலாம். தி கோட் மூவில அப்பா விஜய் பிளே பாயான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதெல்லாம் கூடவா நண்பா டவுட்? மோஸ்ட் ஆஃப் த தமிழ் மூவிஸ்ல ஹீரோக்கள் எல்லாமே எல்லா பொண்ணுங்களையும் பார்த்து சைட் அடிப்பாங்க தான். சோ இந்த மூவிலையும் அப்படிதான். திருத்தை படத்தோட வசூல் அண்ட் இந்த படம் எனக்கு பிடிக்குமான ஒருத்தர் கேட்டிருக்காரு. வசூல் ரிப்போர்ட் எனக்கு கிடைக்கல. நான் தேடி பாக்குறேன். கிடைச்சா ஸ்கிரீன்ல போடுறேன். இந்த படம் எனக்கு பிடிக்கும்.
எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு ஒருத்தர் முந்த நாள் வீடியோல கேட்டிருந்தாரு. நான் அதை நேத்திக்கு வீடியோல ஸ்கிரீன்ல மென்ஷன் பண்ணிருந்தேன். ஏன் எல்லாரும் இதே கேக்குறீங்கன்னு. அதுக்கு அவரு சாரி கேட்டிருக்காரு. சாரி எல்லாம் வேண்டாம் நண்பா, நான் சும்மா விளையாட்டா தான் கேட்டிருந்தேன், நீங்க கேட்கலாம் தப்பு இல்ல. அண்ட் இந்த கமெண்ட்ல வந்து நான் யூடியூப் செலிபிரிட்டின்னு வேற சொல்லிருக்காரு. அவ்வளவு சீன்லாம் இல்ல, உங்கள ஒருத்தன் தான் நானும். உங்களை மாதிரி தான் நானும் வீடியோஸ் எல்லாம் பாக்குறேன். என்ன டெய்லி ஒரு வீடியோ போடுறேன், பெரிய மூவிஸ் வந்தா ரிவ்யூ போடுறேன், அவ்வளவுதான் வித்தியாசம். வேற அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. ஜெயிலரோட வசூல ஒருத்தர் கேட்டிருக்காரு 611 கோடி. நான் நிறைய முறை இதை பத்தி சொல்லியிருக்கேன். இன்னொரு சேனல்ல கோட்டோட டிக்கெட்ஸை கிவ் அவே பண்றாங்க, நீங்களும் அதை மாதிரி பண்ணலாமேன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் அந்த அளவுக்குலாம் சம்பாதிக்கல நண்பா, அவங்களாம் பெரிய சேனல், அவங்க பண்ணுவாங்க. நம்ம பெருசாகும் போது நான் பண்றேன். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.